பரிதாரத்தை பூசிக்கொள்ள இன்னைக்கு நான் பட்டு புடவை கட்டி அம்மா ராசாட்டிடும். ஏமா காலையில எங்க நான் பெரிய இடத்துக்கு கல்யாணத்து போறியா? ஏண்டா ஒரு பொங்கல் ஒண்ணு பார்சல் பண்ணிடுமா? பட்டு படம் சொன்னேன். பட்டு புடவைன்னா கல்யாணத்துக்கு போல. இன்னைக்கு நான் பட்டு புடவை கட்டி நான் பிறந்த பட்டணத்தை பார்க்க வந்தேன். ஏமா பட்டணத்து எம்ஜிஆர் சமாதி, கலைஞர் சமாதி, அண்ணா சமாதி, ஜெயலலிதா சமாதி பார்க்க போறியா? பட்டணம் என்றா அது அல்ல, வேற இல்ல. நான் பிறந்த ஊரா அது ஊரும் சொல்ல, கிராமம் பட்டணம் சொல்லப்படாது. நீ நான் பட்டு புடவை கட்டி நான் பிறந்த பட்டணத்தை பார்க்க வந்தேன். வந்தவையே போயிடுச்சு. அது ஒன் வே, நோ என்ட்ரி. என் பெரிய முண்டாட்டி முழுவாதக்குதா கல்யாணம் ஆகி போச்சா முழுவாதக்குதான்னு கேட்டேன். ஆனா சத்தியமா முழுவாத ஆகாது. எப்பவுமே ஒரு மாமியார் கிட்ட போனாலும் சந்தோஷமா ஜாலியா சிரிச்சிங்க கிடக்கணும். கண்டிப்பா. அப்பதான் குழந்தை கூட வந்து பிறக்கும். அது மாமனாரை பார்த்தாலும் மூஞ்சி, மாமியாரை பார்த்தாலும் மூஞ்சி, என் வீட்டுக்காரனை பார்த்தா கூட மூஞ்சி. அப்புறம் எங்க குழந்தை பிறக்கும், குழந்தை ஜாலியா சிரிக்கணும் மூஞ்சி. என் பெரிய முண்டாட்டி இன்னைக்கு பங்குக்க வந்து காலு முகத்துக்கா பத்துறா. இன்னைக்கு நான் பங்குக்கு நான் வரல, என் கூட பிறந்தவன சின்னவன எங்க அம்மா பிறந்த பட்டணத்தை இன்னைக்கு இன்னைக்கு நான் சிகப்பு புடவை கட்டி. ஆமா, மருத்தூர் கோயிலுக்கு போறியா? பங்கார அடிக்கால் செத்துட்டாரான், கெழுப்பிருந்தாரம் கொலிச்சிட்டு வந்துருமா? ஏன் ஐவதுன்னு தெரியல, அப்படியே குத்திக்கலாமா? நீ குத்திக்காத வேலைக்காரனா. இன்னைக்கு நான் சிகப்பு புடவை கட்டி நான் பிறந்த சீமைய நான் பார்க்க வந்துட்டேன். என் சின்ன மொண்டாட்டி யாரா இசு முடிச்சா இல்ல லவ் பண்ணி? என் சின்ன அண்ணன் மொண்டாட்டிடோ இன்னைக்கு சீருக்கா வந்து என் அம்மால கேக்குறேன். குட்டி இன்னைக்கு நான் சீருக்கு நான் வரல, என் கூட பிறந்தவன சின்னவன பெரியவன எங்க அம்மா பிறந்த சீமையை இன்னைக்கு என் தகுதி என்ன தரேன்னா டெபாசிட் என்ன? அம்மா ராசாத்தி ஹைகோர்ட் பாப்பா மாஞ்சோத்து மகாராணி. நான் எப்பேற்பட்ட குடும்பத்துக்கு? எந்த குடும்பமா? என்ன மிலிட்டரிக்காரு கேட்டாங்க, அவர் ரிவால் தூக்கி காட்டி இருப்பாரு. என்ன போலீஸுக்காரு அவர் லட்டி தூக்கி காட்டி இருப்பாரு. என்ன ஹெட் மாஸ்டர் கேட்டா அவர் பிராணா தூக்கி காட்டி இருப்பாரு. என்ன ஐஸுக்காரங்க கூட அவன் சப்ப சொல்லி இருப்பானே. எந்திரி எந்திரி. அதான் ஆளு இல்ல போதும் உனக்கு, அவதான் ஆளு. அதான் சி எங்கன்னா போய் தோழி மேல வைக்காத. அப்பா லைன் கட்டிங்க. அப்பா நான் என்ன சொல்றேன், 2025 பிறந்துச்சுமா. என்ன பண்ணலாம்? எந்த கோயிலுக்கு போட்டு தெரியல, எப்போ போவோமோ. சே நான் என்ன சொல்றேன், என் மேல தப்பு இருந்துச்சுன்னா என்ன அசிங்க அசிங்கமா கேள்றேன். நானா நானா என்னங்கிற எவ்வளவு கேட்கலாம்? ஒரு நாட்டு மன்னன் 4 மாசத்துக்கு அப்புறம் வராரு. வந்த உடனே ஏண்டி சாப்பிட்டியா கொண்டி என்ன பண்ற ஏது கேட்கணும். ஒரு வார்த்தை என்ன எதுன்னு கேட்கணும். ஐவாதம்மா ஐவாதம்மா இல்லடா மோ ஐவாதம்மா வச்சு கூட என்ன இவர் வந்தவன் என்ன கேக்குறாரு. என் பொண்ணு எங்கன்னு கேக்குறாரு. அம்மா ஏன் இதுங்கிறான்னு எப்பதான் எனக்கு தெரியுது. நீ வந்தவனே அம்மா கிட்ட பேச வேண்டியது. பொண்ணு எங்க நீ என்ன நடக்குது தெரியுமா? பொண்ணுக்கு அம்மாவுக்கு அறவே ஆகல. உங்க பொண்ணு அம்மா வேணா கேட்க தெரியுமா? எங்க அப்பனுக்கு 2ஆம் தரம் வந்த தேவடியா ஏண்டி சும்மா உட்காந்துங்கிற? என் பொண்ணு அப்படி புள்ளா பெருகுடி. அவன் தொடப்பு தோத்து தலைமொழி அடிக்குது. என் பொண்ணு அப்படி செய்திருக்க மாட்டாங்க. இவருவாங்க பாவம். அது மட்டும் கிடையாது, ஒரு தவளை எடுத்து குத்து அரண்மனை புள்ளா தொட்டிலாம் நிரப்படி அப்படின்னு சொல்லி தவளையே அடிக்கிறேன். பொண்ணு அப்படி செய்து நாங்க தம்னுருங்க. அது கூட பரவாயில்ல. ஒரு நாள் மாடி மேல நின்று 2 பேரும் முடி பிடிச்சி சண்டை போட்டுங்கிறாங்க. வளர்க்கலான்னு போன நடுப்புற மாட்டிக்கினேன். 3 பேரும் மாடி பால் உண்டு வரும். டமால் 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 டமால்
டொமால் வந்து விழுந்தோம். அடிபட்டுக்க மாட்டா யாருன்னா யாருக்கு அடிப்படல, எனக்கு சுத்தமா பண்ணல. நான் தான் நடுப்புற மாட்டேன். டேய் வசந்தரா, வசந்தரா எதுக்கு அழுவுற இப்போ? என்னமோ சொல்லி நிற்கிறேன், அது உண்மையா? மாமா நீ நடிக்கிறது அந்த கூட எவ்வளவு உன் கண்ணில் தனிவி இந்த என் நெஞ்சில் கொட்டுதடி. ஏண்டா அவ கண்ணு தண்ணி ஏன்னா உன் நெஞ்சில் சராத்தம் சொல்லுது. மாமா நீ நடிக்கிறது அந்த கூட நீங்க நடிங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எந்த உரிமை? சுக்குரி மாட்டாச்சு. அது முதல் நாள் போச்சு அந்த கதை. நீ நடிக்கலாம், ஒதுக்கலாம், சித்திரவதை பண்ணலாம், ஆனா வேணும்னு சொல்லு. உன் பொண்ணு நடிக்கிறா, ஒதுக்குறா, சித்திரவதை பண்ற என்ன? நம்ம பொண்ணு அப்படி செய்தா ஒண்ணு அங்கங்க சித்தி கொடுமை தான் பாத்துக்கிறேன். சித்தியவே கொடுமை பண்ணி பாத்துக்கிறியா? பொண்ணு அப்படி கேட்டிருப்பான். கொடுமை பண்ணி அவன் அடிக்கிறா, ஒதுக்குறாங்க, அதை கூட நான் வச்சுட்டேன். என்னடா உங்க அம்மா தாலிமா, நான் என்ன சொல்றேன், அவ அடிக்கிற அடி கூட மருந்து போட்டா ஆறி போயிடும். அவ கேக்குற வார்த்தை ஒண்ணு தாங்க முடியல. நேத்து தெரியல, முந்தா நேத்து தெரியல, அவ எனக்கு தெரியலனா ஓடுறான். நேத்து தெரியல, முந்தா நேத்து தெரியலனா விடு. அவ என்ன கேக்குறாங்க, என்ன நீ யாரு? நீ எங்க அப்பனுக்கு ரெண்டாவது நேரம் வந்து தேவை. என் பொண்ணு அப்படி கேட்டா கேட்டுக்க மாட்டாள். எப்படி வேணுங்க இது கேட்ட உடனே அம்மா முடிச்சு தாங்க முடியல. இனிமே நான் உயிரோடு இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி கவுத்து எடுத்துக்கின்னு தூமாட்டி தாவலாம் மரத்தை தேடி போனாங்க. எல்லாம் மரத்தை வெட்டி எடுத்து முடிக்கிறாங்க. சரி பரவாயில்ல, கந்தில் வந்து சாவலாம் கந்தை தேடி போனாங்க. இன்னும் நடிகர் வடிவேல் கந்தை எடுத்து போட்டாங்க. வேணாங்க, நான் ஒரு முடிவு எடுத்துட்டதுக்கு அப்புறம் என்னால உத வாங்க முடியாது, அடி வாங்க முடியாது. என்ன முடிவு? இந்த அரண்மனைக்கு இருந்தா உங்க ஒண்ணு இருக்கட்டும், இல்லைன்னா நான் இருக்கிறேன். தாலி அத்து போட்டு இருக்கிற சொல்லு. தாலி அத்து போடாது, எங்கிட்ட கூட சேட்டு கால் வச்சு வைக்கிறேன். என்ன சொல்ற பாத்தியா? அம்மா சொன்னது கேட்டியா? பொண்ணு ஓணுமா நான் ஓணுமான்னு கேட்டாங்க. பொண்ணு போனா பொண்ணு நம்ம பெத்துக்கலாம், பொண்டாட்டி போனா பொண்டாட்டி பெத்துக்க முடியுமா? பொண்டாட்டி எல்லாம் பெத்துக்கோங்களா? வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்துக்கோங்க. வசந்தரா, எப்பொழுது பார்த்தாலும் என் பொண்ணு குடுக்கு சண்டை சத்திரவு சிட்டான கொடுமை பெருசா போச்சு. என் பொண்ணு குடுக்கு பிடிக்கலையா கனரா குட்டையில் வேண்டி தள்ளிட்டு நீ நிம்மதியாயிரு. எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? பொண்ணு புடியல கனரா குடும்ப தள்ளிடுட்டாரு. இதான் நல்ல சமயம். அது அந்த என் சக்காதர் பெத்த பொண்ணு எதனா பாயனது கிணறோ குட்டியோ பத்தல தான் மதவன். எங்கேயா போறா? நம்ம நான் வந்து இருக்குது. செல்லோ அம்மா அடிப்பன் பயப்படுறியா? அம்மா திட்டு வந்தானே பயப்படுறியே. திட்ட மாட்டேன்டி, கால கூட விழுந்துமா. ஏன் அப்படி பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? பாமா இங்க நீங்க மனசு மாறி திருந்துறீங்களே, எனக்கு அதுவே போதுமா. இப்பதாமா எனக்கு சந்தோஷமா நந்தவானம் போலாமா? முக்கியமான வேலை கொடுக்குறேன், சொல்லு. அவளை கிணத்து உரமா நிக்க வைக்கிறேன். சரி, நீ லபுக்குன்னு தள்ளிடு. லபு எங்கிட்ட லபுக்குன்னு சொன்னீங்கன்னா ஐயோ பா செல்லோ சைலன்ஸ். எவ்வளவு அழகழகா இருக்கு பாத்தியா மலர்லாம்? ஆமாமா. இந்த மலர்களை பார்க்கும்போது உன் மனசு எப்படி இருக்கு? சொல்லுமா. சந்தோஷமா தானே இருக்கு? பொய் சொல்லக்கூடாது என்கிட்ட. ஆமாமா, எனக்கு அளவில்லாத சந்தோஷம் தெரியுமா? ஆமா. பட்டபாறையில் ஏ மச்சான் 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 மச்சான்
என்னண்டா மோ ரொம்ப வாயத்தில் இருக்குது என்னால் ஏற முடியாது பௌத்து வலிக்குது எழுத்து பாரு சாலாட்டம் நானும் ஏறி பறித்தேன் அம்மா வாமா இங்க என்னம்மா நீங்க பார்த்தையா அந்த மலருக்கு பக்கத்துல பாயிடந்த கிணறு இருக்குது. ஆமா. தப்பு தவறு விழுந்தா என்னம்மா ஆகுறது? அம்மா சேர்த்து போட்டு போய் விடுவார்கள். வேலூர் போவேன். ஏமா உனக்கு மலர் தானே வேணும்? என்கிட்ட சொன்ன கொண்டு வர மாட்டேனா? பறிச்சு தரியா? ஏறு. ஏ நபுக்குல. இதனால் பொதுமக்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால் யார் அந்த ஆம்பளை? மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னன் மகள் சிவமணி இறந்திருக்கின்றார். இறந்து போன பிணத்துக்கு யார் பெண் கொடுக்க வருகிறார்களோ அந்த நாட்டிலே பேர் பாதியும் 10 லட்சம் பொண்ணு கொடுப்ப பரிசாற்றப்படுகின்றது. என்னம்மா நீ பறிக்காத. ஏ அதற்கற காவல்கார கைத. உள்ள போ. சரிம்மா. சாமி. அம்மா இங்க வாமா. என்னடா? சரி தள்ள தண்ணி இட்டு வந்த. ஆமா. ஏன் திருப்பி அமிச்ச? அம்மா இது பிளான் பண்ணி தான் செய்யணும். எழுபூரு அவளை தள்ளும் போது தண்டனை போட்டாங்களே என்னன்னு? மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னர் அவங்க போய் சிவமணி இறந்து விட்டான். அந்த பிணத்துக்கு யாராவது பெண் கொடுத்தார் பாதி ராஜ்யம் 10 லட்சம் முன்ன தராங்களா? அதுக்கு இதுக்கு நான் சம்பந்தம் டே டாபரு. தேவடியா என் சக்காதார பெத்த பண்ண இந்த பாயணத்து கிணத்துல தலனா அவளுக்கு காரியம் கரமாந்திர மன்ன உன் கஜானா கோலி ஆயிடும். அந்த மதி வதனாபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய ராஜேந்திர மன்னருக்கு ஒரே மகன் ஒப்பற்ற மகன் பெயர் சிவமணி. சரி அந்த இறந்து போன பிணத்துக்கும் என் சக்காதார பெத்த பொண்ணு கல்யாணம் பண்ணி ஐயோ நீ இந்த நாட்டுக்கு ராணி அந்த நாட்டுக்கு ராணி சம வேலை. மாமா சம்மதம் போய் எஜமாங்கிட்ட கேட்கலாம். மாமா தாலி எத்த பையா தண்ணி மேல ஊத்திட்டா அம்மா அந்த நேரம் பாவம் எங்க அம்மா மயங்கி விழுந்துட்டேன். ஏன் எங்கடா இருக்கிற நானு அங்கேயே தான் கடலாம் வாங்கிட்டோமா எல்லாம் வாங்கிட்டு நீ வேற அம்மா என்னடா தண்ணி ஊத்தி விட்டியடா. சரி அதை விடுமா. சம்மதம் போய் நீ கேட்டா தராது. எஜமாங்கிட்ட கேட்கலாம்.